அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணியிருக்கேன். சும்மா இருங்கப்பா அதெல்லாம் சொல்லாதீங்க எனக்கு தெரியும்னு இருக்கேன். இப்போ யோசிச்சு பார்க்கும்போது வியப்பா இருக்கு. என்னெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காரு மனுஷன். நீ என்னடா அவர்கிட்ட போயிட்டு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தீபஜோதி பஞ்சாதீபம் பூஜா ஆயில். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். அப்பாக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி எங்கேயோ ரேண்டமா ஒரு வீடியோல நான் பார்த்தேன். எழுதிருக்காரு. அது வார் டைமில் 2 நண்பர்கள் பேசின வார்த்தை. இப்போ அப்பாவும் இவரும் மட்டும்தான் இருக்காங்க. திடீர்னு வந்து யாரோ கதவை தட்டுறாங்க. இவர் பேர் அஸ்வினி. அவரை கூப்பிட்டு உனக்கு வந்து இடம் மாற்றிருக்காங்க. இனிமேல் நீ இந்த பேஸில் இருக்க மாட்டேன், இன்னொரு இடத்துல இருப்ப. அது அம்மாவை கிண்டல் ஏற்றுனா சும்மா அதை வச்சு தீரம் பேசுது அப்படின்னு கிண்டல் ஏற்றுவார். எங்கள் அம்மா எழுந்து ஆமாம் அப்படின்னு சொல்லி எழுந்து போனாங்க. கிச்சன் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு பாட்டு பாடிக்கிட்டே போய் இது மணிகண்டன் சார் வரும்போது நான் விட்னஸ் பண்ணது, நான் இருந்தேன் அங்கே அந்த இடத்துல. அது இப்போ நான் சொல்லப்பட்ட விஷயம் மணி ப்ரோக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அப்பா ரொம்ப வருத்தப்பட்டது வந்து என்னன்னா, மர்மயோகி படத்துக்கு வந்து கால் ஷீட் வாங்கியிருந்தாங்க. ஸோ ஹி வாஸ் வெரி எக்ஸைட்டட். அப்போ பயங்கர எக்ஸைட்டடு. அஜித் சார் அப்பாவை பார்த்த உடனே பல வருஷமா 2 பேரும் சந்திச்சுக்கவே இல்லை. இந்த சென்ஸ் ஒன்றா படம் பண்ணவே இல்லை, எதுவுமே இல்லை. அப்பா போய் நிற்கிற திரும்பி அப்பாவை பார்த்தோன்னே யூனோ வாட் த ஃபர்ஸ்ட் திங் ஹீ டிட். அவர் அப்படியே நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்பாவுக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி எங்கேயோ ரேண்டமா ஒரு வீடியோல நான் பார்த்தேன். அது உண்மையா? அவருடைய லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அவர் எழுதியிருக்காரா? எழுதிக்கிட்டே இருந்தாருன்னு இல்லை, எழுதியிருக்காரு. அது லேட்டராக புத்தகமாக மாறிச்சு. எஸ், புத்தகமாக மாறி பிள்ளையார் சுழி அப்படின்னு ஒரு புத்தகம். எங்கள் அப்பா இது வரைக்கும் 2 புத்தகம் வெளியிட்டிருக்காரு. 3வது புத்தகம் வெளியிடுறதுக்கு முன்னாடி தவறிட்டார். பட் அதை நாங்கள் எப்படியும் வெளியில் கொண்டு வந்துடுவோம். ஸோ எஸ், அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எங்கள் அப்பா அந்த எழுதினது வந்து பிள்ளையார் சுழி அப்படிங்கிற புத்தகம் வந்து முதல்ல டைரியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு தடவை வீடை க்ளீன் பண்ணும்போது பழைய டைரி தான். எங்கள் அப்பாவோட கையெழுத்து வந்து முத்தாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும் அது. அண்ட் சின்ன வயசில் எழுது நல்ல பேனாவை பிடிச்சி அழுத்தி எழுதுன்னு சொல்லுவார். நீ அழுத்தி எழுதினா தான் நல்ல பிரிண்ட் அடித்த மாதிரி இருக்கும் அப்படிம்பாரு. எங்கள் அப்பாவோட கையெழுத்து அப்படி தான் இருக்கும், அது ரொம்ப அழகாக இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி குண்டான ஒரு முத்தாக எழுதியிருப்பார் அந்த டைரியில். அது ஸோ அப்போ நான் அப்பாட்ட சொல்லும்போது, அப்பா இதெல்லாம் நல்லா இருக்குப்பா, இது டைரியை புத்தகமாக மாற்றுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ கூட அவர் கேட்கல. இன்னொரு நண்பர் சொல்லியிருக்காரு, உன் லைஃப் முழுமை அடையணுன்னா 3 விஷயங்கள், அதில் ஒரு முக்கியமான விஷயம் புத்தகம் எழுதுறது. வீடு கட்டணும், அந்த மாதிரி ஒரு மனுஷன் முழுமை அடையணும்னா ஒரு புக்காக எழுதியிருக்கணும்னு. அப்போ ஹி கன்வெர்ட்டட் திஸ் இன்டு அ புக். அதுக்கப்புறம் டெல்லி தர்பார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புத்தகம் வெளியிட்டார். நம்ம பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க அந்த ராணுவ மரியாதை. ஸோ அது நிறைய பேருக்கு ஐ திங்க் அப்போ பார்க்கும்போது ஓகே, இந்த மனுஷன் வந்து ஏர் டிஃபென்ஸ்ல ஏர்ஃபோர்ஸில் வந்து இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு இது வந்து நிறைய பேருக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ அந்த ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் பற்றி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட அவர் சொன்ன விஷயங்கள், தேசப்பற்று பற்றியாக இருக்கட்டும், அவர் பார்த்த விஷயங்களாக இருக்கட்டும், குட் வேல்யூஸ் பற்றி நீங்கள் சொல்ல நினைக்கிறேன். எங்கள்கிட்ட அந்த கதை சொல்லும்போது வந்து தேசப்பற்று அப்படிங்கிறத மாதிரி இல்லாமல், அது அவரோட நாங்கள் சின்ன வயசுல நிறைய கேட்போம். எப்போ எங்கள் அப்பா வந்து ஈவினிங் ஃப்ரீயாக இருந்தார் அப்படின்னாலும் நாங்களே போய் கேட்குறது, அப்பா அந்த ஏர்ஃபோர்ஸ் கதையை சொல்லுங்கப்பான்னு. டி நகர் வீட்டில் இருந்தோம், 1993 நினைக்கிறேன். அப்போ தான் சின்ன குழந்தைங்க. அப்போ அப்பாட்ட போய்ட்டு, அப்பா அந்த ஏர்ஃபோர்ஸ் கதையை சொல்லுங்கப்பான்னு நான் என்னோட 2 அக்கா போய் கேட்போம். அவர் உட்காந்து சாயங்காலம் முழுக்க அந்த கதையை சொல்லுவார். அதெல்லாம் எதுக்கு சொல்ல விடனா, அந்த கதையெல்லாம் கேட்டு கொஞ்சம் நமக்கு ஒரு 17, 18, 20, 25 வரும்போது இதெல்லாம் உண்மையாக இருந்திருக்குமா, இல்லை சும்மா நம்ம குழந்தையா இருக்கோம்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து ஜாலியாக அடித்து விட்டாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் இல்லை. அடல்ட் இதில் வந்து நமக்கு அந்த மாதிரி சந்தேகம் வரும். ரீசெண்ட் டைம்ஸில் அஸ்வினின்னு எங்கள் அப்பாவோட நண்பர், ஸோ அவர் வந்து வந்திருந்தார். அவரும் எங்கள் அப்பா கூட ஒன்றா சர்வ் பண்ணவர் தான் ஏர்ஃபோர்ஸில். அப்போ வரும்போது அவர் வந்து எங்கள் அப்பா முன்னாடி கணேஷ், ஒரு ஹிந்தியில் தான் பேசுவார், ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் தான் பேசுவார். கணேஷ் நீ அதை சொன்னியா அவன் பையன்கிட்டக்க, இந்த சம்பவத்தை சொன்னியா அவன் பையன்கிட்டக்க அப்படின்னு அவர் சொன்னது எல்லாமே எங்கள் அப்பா எங்கள்கிட்ட சொன்னது தான். ஸோ அதில் ஒரு முக்கியமான சம்பவம் சொன்னார். அது ரொம்ப எனக்கு வந்து அவங்க நட்பை பார்த்து எனக்கு புல்லரிச்சது வந்து எனக்கு அதுதான். என்னன்னா 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருந்திருக்காங்க. வீடுனா அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்களே தங்குறதுக்கு அப்படின்னு. அப்போது திடீர்னு வந்து
கதவை நாக் பண்ணி வார் டைமு லைட்டெல்லாம் ஆன் பண்ணக்கூடாது, வீட்டுக்குள்ளே கும் இருட்டாக தான் இருக்கணும், பிளாக் ஷீட்டெல்லாம் வச்சு ஒரு சின்ன வெளிச்சம் கூட வெளியில் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் அது. இப்போ அப்பாவும் இவரும் மட்டும்தான் இருக்காங்க. திடீர்னு வந்து யாரோ கதவை தட்டுறாங்க. இவர் பேர் அஸ்வினி. ஸோ அவரை கூப்பிட்டு உனக்கு வந்து இடம் மாற்றிருக்காங்க, இனிமேல் நீ இந்த பேஸில் இருக்க மாட்டேன், இன்னொரு இடத்துல இருப்பேன். தே ஆர் நாட் கோயிங் டு ஃபைட், பட் தேர் வில் பி சிவிலியன் பொசிஷன்ஸ் இன் எவ்ரி வார் ஜோன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ டாக்டர்ஸ் துப்பாக்கி தூக்கிட்டு போகப்படுத்தல, ஆனால் அவங்க அங்கே தான் இருப்பாங்க, வார் ஜோனில் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி டெக்னீஷியன்ஸும் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த இதில் அப்போது போகும்போது அஸ்வினி சொல்லிட்டு போகிறது, கணேஷ் இப்போ நம்ம போகிறேன், இனிமேல் நம்ம பார்ப்போமா பார்க்க மாட்டோமான்னு தெரியும். ஒரு வார் டைமில் 2 நண்பர்கள் பேசின வார்த்தை, இனிமேல் நம்ம நீ உயிரோட இருப்பியா நான் உயிரோட இருப்பேனான்னு தெரில, இனிமேல் எப்போ பார்க்க போகிறோன்னு தெரில, எங்கே பார்க்க போகிறோன்னு தெரில, இது இருந்தால் இஃப் லைஃப் இருந்தால் நம்ம மறுபடியும் சந்திப்போம்னு சொல்லிட்டு போனவங்க 2 வருஷம் முன்னாடி கூட சந்திச்சுக்கிட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப புல்லரிச்ச அந்த அந்த நட்பு இருக்கு இல்லையா, வார் ஜோனில் ஆரம்பித்தது, நான் போயிட்டு வரேன், இனிமேல் உன்னை பார்க்க முடியுமா தெரில, இல்லை உன்னால் என்ன பார்க்க முடியுமா தெரில அப்படிங்கிற அந்த ஒரு இது. அப்போ எவ்வளோ பார்த்துருப்பாங்க அவங்க லைஃப்பில். இப்போ நமக்கு இந்த படம் பார்க்கும்போது எப்படி இருக்குது, அமரன் பார்க்கும்போது எவ்வளோ நமக்கு புல்லரிப்பாக இருக்குது இல்லையா? நிச்சயம். ஸோ அந்த மாதிரி ஒரு வார் ஜோனில், அதுவும் இது வந்து 2 கண்ட்ரிக்கு நடுவில் நடக்கிற போர், அது இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் வார் டைம். ஸோ அதெல்லாம் அந்த வார் டைம்லாம் பயங்கரமாக இருந்திருக்கும். அப்போ அதெல்லாம் அவர் பார்த்துட்டு வந்த மனுஷன் எங்கள் அப்பா. ஸோ அதனால் அந்த ஸ்டோரிலாம் பிரமாதமாக இருக்கும். ஆமாம், வெரி இன்ஸ்பைரிங். அதெல்லாம் பார்த்தா மனுஷனாக சாதாரணமாக இப்படி உட்காந்துருக்காருன்னு தோணும் நமக்கு. அதுக்கு சொல்ல வரேன். நான் வந்து இப்போ யோசித்து பார்க்கும்போது அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணியிருக்கேன், சும்மா இருங்கப்பா அதெல்லாம் சொல்லாதீங்க எனக்கு தெரியும்னு இருக்கேன். இப்போ யோசித்து பார்க்கும்போது வியப்பாக இருக்குது, என்னெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காரு மனுஷன், நீ என்னடா அவர்கிட்ட போயிட்டு எனக்கு தெரியும்னு முட்டாள்தனமாக சொல்லியிருக்கேன்னு இப்போ தோணுது. ஆமாம், புரியுது. ஈஸிலி அப்ரோச்சபிள் ஒரு பர்சனாக தான், ஒரு பர்சனாலிட்டியாக தான் அப்பா இருந்திருக்காரு. மணிகண்டன் சார் ஆக்டர் சொல்லும்போது கூட இருக்கட்டும், பிரதீப் ரங்கநாதன் சாரோடைய அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைமாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இங்கே வந்து இதே இடத்துல இந்த வாசலில் வந்து நான் என் படத்தில் ஷார்ட் ஃபிலிமில் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த சம்பளம் பற்றின ஒரு பெரிய டிஸ்கஷன் இருக்காது. அப்பா வந்து அந்த இதுக்கு ஒரு ஃபிலிம் மேக்கராக அவங்களுக்கு வந்து நான் அதில் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோட அதை மனநிறைவோடு அப்பா அதை பண்ணதா அவங்க ரொம்ப உணர்வுபூர்வமாக அந்த விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ அது அவங்க மட்டும் இல்லை, ஒரு நார்மல் பர்சனாலிட்டி நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ரொம்ப ஈஸிலி அப்ரோச்சபிள் ஒரு பர்சனாக தான் அப்பா இருந்திருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்ல நினைக்கிறது? ஏன்னா சார் நான் வந்து மணிகண்டன் சார் வரும்போது, பிரதர் வரும்போது நான் விட்னஸ் பண்ணது, நான் இருந்தேன் அங்கே அந்த இடத்துல. ஓகே. ஆக்சுவலி என்னன்னா, அப்போ நாளை இயக்குனர் வந்து பயங்கர பீக்கில் இருக்குது. ஐ திங்க் 2nd சீசனா 3rd சீசனா எனக்கு அது மட்டும் சரியாக ஞாபகம் இல்லை. பீக்கில் இருக்குது நாளை இயக்குனர். அதுக்குள்ளே பூந்துட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். நான் எப்படியோ ட்ரை பண்ணி கடைசியில் என்னோட பிரதர் இன் லாவோட தம்பி வந்து நாளை இயக்குனர் சீசனில் இருந்தார், அவர்கிட்ட சொல்லி ஒரு இது எபிசோடு என்னால் நடிக்க முடிஞ்சிருச்சு அதில். அதுக்கப்புறம் திருப்பியும் பண்ண முடியல, வேறு பயங்கர டஃப் டைம் அது. அதில் மணிகண்டனோட ஒரு பர்ஃபார்மன்ஸு பார்த்தாச்சு. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பார், ரெட்ரோ ஸ்டைலில் இருக்கும் அது. அப்போ லைப்ரரியில் ஐ திங்க் அதான் கதை நினைக்கிறேன், லைப்ரரியில் ஒரு ஆவி கூட பேசுகிற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எனக்கு ரொம்ப வேகாக ஞாபகம் இருந்துச்சு. அது இப்போ நான் சொல்லப்போகிற விஷயம் மணி ப்ரோக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நான் தற்செயலாக வெளியில் வந்து பார்க்குறேன், அந்த அப்பாவுக்கும் அவருக்குமான கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அப்பா உள்ளே வாங்க அப்படின்னு அவர் கூப்பிட்றாரு. இங்கே பக்கத்து வீட்டில் தான் நாங்கள் பேசினோம், இந்த வீடு கிடையாது பக்கத்தில், அது ஷூட்டிங் ஹவுஸாக இருக்குது. ஸோ அங்கே தான் உட்காந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நான் இவரை பார்த்தோன்னே எனக்கு அப்போ ஒரு பேர் தெரியாது, ஆனால் நான் இதில் பார்த்துட்டேன், நாளை இயக்குனரில் பார்த்துட்டேன். எனக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப இன்னசென்ட்டான கேரக்டராக அதில் நடிச்சிருப்பார். ஸோ உடனே உள்ளே போனோடனே இவர் பேசுகிறது, ஹலோ பிரதர் என் பையன் அப்படின்னோடனே அப்படின்னு நான் இப்போ அதே அடக்கத்தோடு தான் அப்போ இருக்கிற மாதிரி தான் இப்போ இருக்காரு. ஸோ எல்லாம் சொல்லியிருந்தார். நான் வெயிட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் அவர்கிட்ட, அந்த மாதிரி நாளை இயக்குனரில் பார்த்தேன், ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அதில் நடித்தது வந்து என்னோடய ஃப்ரெண்டு சுபாஷினின்னு ஒருத்தவங்க நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களும் நடிச்சிருந்தாங்க. அப்படியா, ஓகே வெரி குட்னு சொல்லிட்டு அப்போ பேசிக்கிட்டே இருந்தோம். சரி இவங்க 2 பேர் ஏதோ டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க, இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நான் கிளம்பி ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பியும் வந்து பார்க்குறேன், அப்பா அவர் எங்கே அப்படின்னு. கதை சொல்லியாச்சு, கிளம்பி போயிட்டான் அப்படின்னாரு. அவ்வளோதான் சொன்னது. அதுக்கப்புறம் வாட் ஹேப்பன்ட் வாஸ் நிறைய எழுதும் சுயசரிதம். ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தார், எனக்கு அதை பார்த்து சந்தோஷப்படணுமா அழணுமா ஒன்றுமே தெரியல. ஒரு மணிகண்டன் அப்பா அப்புறம் டீம் சிரிக்கிறாங்க. எங்கள் அப்பா முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். நான் பர்சனலாக அவர்கிட்ட கேட்டு அந்த ஃபோட்டோவை இப்போ நான் வாங்கணும், நான் வாங்கிவிடுவேன் அந்த ஃபோட்டோ அவர்கிட்ட கேட்டு.
அந்த சிரிப்பு வந்து உங்களுக்கு வந்து இஃப் யூ டோன்ட் லவ் த ஒர்க் அந்த சிரிப்பு வராது. Yeah. முடிச்சு அனுப்புங்கப்பா, ஏன் உயிரை வாங்குறாங்கிற மென்டாலிட்டியில் இருந்தால் அந்த சிரிப்பு வராது. அவ்வளோ ஹி என்ஜாய்டு. மணி சொன்ன மாதிரி என்ன ஒரு பெரிய டேரக்டராகவே நினைச்சாரு அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு அந்த ப்ராசஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணலைன்னா யூ கேனாட் டூ தட். அதுதான் எனக்கே ஒரு இன்ஸ்பிரேஷன். அது இப்போ நான் யாருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, என்ஜாய் த ஒர்க். யார் அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. பெரியவங்க சின்னவங்கன்னு இல்லை. யூ லவ் த ஒர்க்னா அதை நீ என்ஜாய் பண்ணு அப்படிங்கிறது. அதை நான் வந்து விட்னஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. அவர் அப்பா மாதிரியே அப்படியே மிமிக்ரி பண்ணுவார். அதை பார்த்துருக்கேன். சூப்பராக. எனக்கு அவர் மிமிக்ரி பண்ணுவாருங்கிறது தெரியும். ஆனால் அப்பா மாதிரி மிமிக்ரி பண்ணும்போது எனக்கு வந்து சமுத்திரகனி சார் சொல்கிற அதுதான் வைரல் ஆச்சு. ஆமாம். அது எனக்கு என் ஃப்ரெண்டு ராஜ்குமார்னு ஒருத்தன் தான் எனக்கு ஹி ஃபார்வர்டட் தட் டு மீ. இதை பாரு. அது வரைக்கும் எனக்கு தெரியாது அந்த இது இருக்குன்னு. பார்த்த உடனே ஐ வாஸ் லைக், என்னப்பா அப்படியே பேசுகிறாங்க. பிகாஸ் நாட் மெனி கேன் டாக் லைக் அப்பா. மணிகண்டன், அதுக்கப்புறம் நவீன், அவர் கேபிஒய் நவீன், அவரும் அட்டகாசமாக அப்பாவோட குரலில் பேசுவார். ரோபோ சங்கர்னா பேசுவார். வெரி ஃபியூ தான். ஸோ அதில் மணிகண்டன் வந்து அதில் அட்டகாசமாக இது பண்ண. வாய்ஸ் மட்டும் இல்லை, மேனரிசமே அவர் ஒரு மாதிரி பண்ணி காட்டுவார். அண்டு இந்த படத்தில் பின்ட்டு பாண்டு சார் பையன், அவர் வந்து லவ்வர் படத்தில் நடிக்கும்போது நடிச்சுட்டு வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவான், எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பா பற்றி ரெண்டா பேச்சு, ஏதாவது ஒரு பிரேக் இருந்தால் டெலிகனேஷ் சார் வந்து இப்படி பண்ணுவார். அவர் நிறைய பேர் பற்றி பேசுவார். அடிக்கடி அப்பாவை பற்றி இப்படி பேசுவார், அப்படி பேசணும். ஸோ ஹி லவ்ஸ் மை ஃபாதர் வெரி மச். அது நான் விட்னஸ் பண்ணியிருக்கேன் மணிகண்டனோட ஷார்ட் ஃபிலிம். அப்புறம் நிறைய ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டும் போது நான் கூட போவேன். நம்ம கூட போவேன் ஜஸ்ட் டு சி ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி. இன்னும் நிறைய ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வந்து லொக்கேஷனுக்கெல்லாம் நீ வந்து அவர் சொல்லுவார், எங்கே ஷூட் பண்ணுறேன்னு. சார் அங்கே இடத்துல ஒரு வீடு, எதுக்கு அந்த வீடு, அவன் 7000 ரூபாய் கேட்பான், மாடி சும்மா தான் இருக்குது, நீ அங்கே போய் ஷூட் பண்ணிக்கோ அப்படிம்பாரு. ஸோ அது அங்கே நடக்கிறதுனால நான் போய் இவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க என்னன்னு பார்ப்பேன். ஸோ நிறைய நான் பார்த்துருக்கேன். ஓகே. அதே மாதிரி நீங்களும் அப்பாவும் சேர்ந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்ததை ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நானும் நோட் பண்ணேன். அதில் அப்பாவுக்கு நிறைய பேர் கொடுக்குற அந்த மரியாதை இருக்கு இல்லையா? எக்ஸாம்பிள் வந்து அஜித் சார் பற்றி சொல்லியிருந்தீங்க, கமல் சார் பற்றி சொல்லியிருந்தீங்க, விஜய் சாராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், ஹியூஜ் ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து அப்பாவுக்கு கொடுக்குற அந்த மரியாதை, அப்பா பற்றி மனதார ஷேர் பண்ணுற விஷயங்கள். ஸோ அதில் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வியப்பாக இருக்கிறது அவங்க சொன்ன சில வார்த்தைகளில் என்னவா இருக்குது? இல்லை, எனக்கு பர்டிகுலராக வார்த்தைகள் அப்படிங்கிறத விட இந்த அப்பாவை பார்த்த உடனே அவங்க ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்கல்ல, அது வந்து அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போது கமல் சார் வந்து நாங்கள் அவர் பிறந்த நாளைக்கு போயிருந்தோம். போகும்போது அவர் யார்கிட்டயோ பேசிக்கிட்டே இருக்கார். ஆனால் அவர் பயங்கரமான ஆளுங்க கமல் சார். இப்படி பேசிகிட்டு இருப்பார். ஆனால் இங்கே யார் வராங்க என்ன எல்லாம் ஐயோ அதெல்லாமே அவருக்கு தெரியும். இப்படி பேசிக்கிட்டே இருக்காரு. அங்கே அப்பா வராரு அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சோடனே ஒரு புருவத்தை தூக்கி ஒரு ஆச்சரியத்தோடு வரவேற்றார். எனக்கு அதை பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷம். அதே மாதிரி தான் அஜித் சார் அப்பாவை பார்த்த உடனே அவர் வந்து சீனியர் ஆர்டிஸ்ட்டு ஜனா, அப்புறம் இன்னும் நிறைய படங்கள் அப்பா நடிச்சிருக்காரு. பல வருஷமாக 2 பேரும் சந்திச்சிக்கவே இல்லை. இந்த சென்ஸ் ஒன்றா படம் பண்ணவே இல்லை, எதுவுமே இல்லை. அப்பா போய் நிற்கிறாரு. திரும்பி அப்பாவை பார்த்தோன்னே யூனோ வாட் த ஃபர்ஸ்ட் திங் ஹீ டிட், அவர் அப்படியே காலில் விழுந்து ஆசீர்வாதம் ஆகுறாரு. ஸோ த லவ் தே ஷோ, த ரெஸ்பெக்ட் தே ஹேவ், அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னொன்று இதில் எங்கள் அப்பா கிட்டேருந்து அஜித் சார் பண்ண ஒரு விஷயத்தில் அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிறத விட அஜித் சார் கிட்டேருந்து நம்ம கற்றுக்கணும். என்ன பணிவு அவருக்கு, ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு, அதுக்கான ரெஸ்பெக்ட். விஜயகாந்த் சாரை பற்றி அப்பா பேசும்போது அதான் சொல்லியிருக்காரு, இந்த காலை பிடிச்சி அமுக்கி விடணும் அப்படின்ன உடனே சார் நீங்கள் கேட்கும்போது பண்ணிக்கங்க, இப்போ என் காலை பிடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கூப்பிட்டாரு. அதுக்காக அவர் காலை பிடிக்கலாமனா அவர் அப்படி கிடையாது. வயசு என்னை விட வயதில் மூத்தவர் என் காலை பிடிக்க வேண்டாமே அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். ஸோ இதுலேருந்து நம்ம அவங்கள்ட்டேருந்து நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. அவங்க அப்பாட்டு பிஹேவ் பண்ணுறதை வச்சு நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணுங்கிறத அவங்க நமக்கு கற்றுத்தராங்க. ஓகே, நியர்லி 400+ ஃபிலிம்ஸ் மேலே அவர் நடிச்சிருக்காரு. ஸோ ஆப்வியஸாக வந்து டேட் இஷ்யூனாலேயோ இல்லை சம் அதர் சிச்சுவேஷன்னாலேயோ இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு ரிக்ரெட் ஏதாவது நீங்கள் நோட் பண்ண வரைக்கும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதாவது இருந்திருக்கா? இல்லை, பட்டு அப்பா ரொம்ப வருத்தப்பட்டது வந்து என்னன்னா, மர்மயோகி படத்துக்கு வந்து கால் ஷீட் வாங்கியிருந்தாங்க. ஓகே. ஆமாம். ஸோ ஹி வாஸ் வெரி எக்ஸைட்டட். அப்போ
பயங்கர எக்ஸைட்டடு. கிட்டத்தட்ட இந்த மாதம் எவ்வளோ வருஷம் முன்னாடி அது ஐ ரிமெம்பர். அப்போ நாங்கள் எங்கள் குடும்பமாகவே, ஏன்னா அப்போது வந்து கமல் சார் கூட படம் பண்ணி கொஞ்சம் வருஷங்கள் ஆச்சு. தெனாலி பண்ணுறாரு. தெனாலிக்கு அப்புறம் ஒரு ஐ திங்க் தெனாலிக்கு அப்புறம் ஒரு கேப் வருது. அதுக்கப்புறம் நலத மயந்தியில் காம்பினேஷன். அது கிளைமேக்ஸில் கமல் சார் விரும்மாண்டியா வரும்போது ஒரு காம்பினேஷன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் வருது. வரிசையாக அப்பா கமல் சார் ரோல் இருந்தால் தான் கூப்பிடுவார், இல்லைன்னா இது பண்ண மாட்டார். திடீர்னு வந்து கமல் சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்து அப்பாவுக்கு வந்து சார் நல்ல ரோலு, கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் பிரேக் பண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதா அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு. நாங்கள் எல்லாம் எக்ஸைட் ஆகிட்டோம். அப்புறம் 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது. அவங்க சொன்ன டேட் இப்போ நம்ம ஹானர் பண்ணியிருக்கோம். பட் ஏன் இன்னும் எதுவுமே பேசலையேன்னு நினச்சிட்டு ஃபோன் பண்ணலான்னு நினைக்கும்போது கரெக்டாக RKFIலேருந்தே ஃபோன் வந்து சார் சாரி சார் இந்த ப்ராஜெக்ட் வந்து ட்ராப்டுன்னு. ஸோ எங்கள் அப்பா ரொம்ப, அதாவது ஒர்க்கிங் வித் கமல் சார் அது பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு. இவ்வளவு நாளுக்கு அப்புறம் கூப்பிடும்போது கமல் சார் சும்மா விட மாட்டாருங்கிறது அப்பாவுக்கு தெரியும். நல்ல கதாபாத்திரமாக இல்லாட்டி கமல் சார் கூப்பிட மாட்டார் அப்படிங்கிறது அப்பாவுக்கு தெரியும். அண்ட் மர்மயோகி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி மருதநாயகம் இல்லைங்கும்போது, இந்த மருதநாயகம் இல்லை அப்படின்னு நினைக்கிற ஃபேன்ஸுக்கு மர்மயோகிங்கிறது ஒரு ஓகே, இது இல்லைன்னா இது இங்கே விட்டதான் அங்கே பிடிச்சிருவோங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையாக எனக்கெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. பட் வென் தேட் டிட்ன்ட் ஹேப்பன், ஆஸ் அ நடிகராக அப்பாவும் ஒரு ரசிகராக எனக்கும் அது வந்து ஒரு பெரிய இதுதான். அண்ட் தென் ஐ திங்க் தே மெட் இன் பாபநாசம். அப்பா அடிக்கடி வீட்டில் பாடுற பாடல் ஏதாவது அந்த மாதிரிலாம் நடக்குமா? அது வீட்டில் அவர் பாட்டு கேட்டுக்கிட்டு தான் இருப்பார். ஆனால் ஏதாவது ஒரு நாள் ஏதோ பழைய விஷயங்களை பற்றி ஏதாவது பேசுகிறோம் அப்படின்னா, அந்த நலுங்கு நடக்கும்ல கல்யாணத்தில், அப்போது வந்து நான் பாடின பாட்டு வந்து சித்திரம் பேசுதடி என் சிந்தை மயங்குதடி, சிவாஜி கணேசன் ஐயாவோட பாட்டு அது. அந்த பாட்டை வந்து எங்கள் அப்பா பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவாவது அம்மாவை கிண்டல் ஏற்றுனா சும்மா அதை சித்திரம் பேசுதடின்னு கிண்டல் ஏற்றுவார். எங்கள் அம்மா எழுந்து ஆமாம் அப்படின்னு சொல்லி எழுந்து போனாங்க. கிச்சன் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு பாட்டு பாடிக்கிட்டே போய் இது அந்த மாதிரிலாம் பண்ணுவார். ஸோ அவர் வீட்டில் அம்மாவை கிண்டல் ஏற்றுறதுக்கு பாடுற பாட்டு உண்மையிலேயே அவர் லவ்வில் பயங்கர இதில் கல்யாணத்து போது பீக்கில் இருக்கும்போது பாடின பாட்டு சித்திரம் பேசுதடி அந்த பாட்டு. நீங்கள் இன்பிட்வீனில் பேசும்போது சொன்னீங்க அப்பாவுடைய எல்லா டைலாக்ஸும் வந்து எனக்கு மனப்பாடமாக தெரியும், நான் வந்து அது அப்பா கிட்டேயே நான் அதை பேசி காட்டியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபிலிம்ஸில் எபிக் பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே அப்பா கொடுத்துருக்காரு. அதில் உங்களுக்கு ஒரு மோஸ்ட் நினச்ச உடனே டக்குன்னு மைண்டுக்கு வர ஏதாவது ரோல்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது? எனக்கு வந்து நிறைய ரோல் பிடிக்கும், ஒரு பர்டிகுலர் இது. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு சே த டைலாக், ஏன்னா அது இப்போ வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் இட். ஆனால் அந்த சீன் சொல்கிறேன், அந்த சீனோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு நான் சொல்கிறேன். புரியுது. எனக்கு அவ்வை சண்முகியில் ஒரு பர்டிகுலர் சீன் விச் ஐ எம் ப்ரவுட் ஆஃப். என்னன்னா அப்பாட்ட நான் சொன்னேன், அப்பா இந்த இடத்துல நீங்கள் நின்று ஒரு நடிச்சிருக்கீங்க தெரியுமா, அது வந்து அல்டிமேட்பா, யூ ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் திஸ் சீன் அப்படின்னு. அந்த சீனில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, ஜெமினி கணேசன் சார் இருப்பார், நாகேஷ் சார் இருப்பார், கமல் சார் இருப்பார், அப்பா இருப்பார். மதம் மாறினா இதுனா மதம் தான் மாறினா அதுக்காக உருவமே மாறுமா, ஆள் தான் மாற முடியுமோ, உருவமே மாறுமா அப்படிங்கிற அந்த சீனு. அதுக்கப்புறம் திரும்பி போயிட்டு வந்து ஐயோ அண்ணா கொஞ்சம் முதல்லேருந்து வருவோமா அப்படிங்கிறது, சி போடா அப்படின்னு அவர் திட்டுறது, இவர் எங்கே வந்தார் அப்படின்னா சண்முகி மாமி பேச அந்த பர்டிகுலர் சீன் ரவிக்குமார் சாருக்கு தேங்க்ஸ், அது கிரேசி மோகன் சார், கமல் சார் எல்லாருக்குமே சொல்கிறேன். அந்த பர்டிகுலர் சீன் பிடிக்கும்னா, ஏன்னா எல்லா லெஜண்ட்ஸ் சீனியர்ஸு எல்லாருமே அப்பாவுக்கு சீனியர் தான். கமல் சார் வந்து வயசில் அப்பாவோட சின்னவராக இருந்தாலும் இண்டஸ்ட்ரியில் மூத்தவர். ஜெமினி கணேசன் ஐயா அப்படி தான், நாகேஷ் சார் சொல்லவே வேண்டாம். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் சீன் வந்து ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் அந்த மாதிரி இது அப்படின்னு. ஓகே, காமெடி, எமோஷ்னல் கேரக்டர்ஸ், இதெல்லாம் எல்லா ரோல்லையும் எனி டைப் ஆஃப் ரோலில் அப்பா வந்து பின்னி பெடல் எடுத்துருவார், அது எங்களுக்கு தெரியும். அதில் நாயகனில் அந்த ஐயர் அந்த கேரக்டர் வந்து அது அவ்வளோ வந்து அந்த லெகசி பேசும். இப்போ வந்து வெந்து தணிந்தது காடு கூட அதோடைய இம்பேக்ட் அப்பாவும் அதில் இது பண்ணியிருந்தார். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு மேஜர் ரைட் ஹேண்ட் ஆஃப் கமல் சார் அப்படின்ற ஒரு பட்சத்தில் பார்க்கும்போது எவ்வளோ ப்ரௌடாக சார். சின்ன வயசில் அந்த படம் பார்க்கும்போது ஆக்சுவலி நான் அப்பா கேரக்டரை கவனிக்கவே இல்லை, அதுதான். ஆனால் அந்த வயசில் நான் பார்க்கும்போது சொல்கிறேன், புரியுது. எனக்கு ஆல் ஐ வாண்டட் வாஸ் வேலுநாயக்கர். அவரை பார்க்கணும், வேலுநாயக்கர் என்ன பண்ணுறது பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு இதில் வந்து வயசுக்கு அப்புறம் பார்க்கும்போது தான் நான் வந்து அந்த படத்தில் உள்ள பல கேரக்டர்ஸை நான் வந்து கவனிக்க ஆரம்பிக்கிறேன். ஐயா என்ன இந்த கேரக்டர் இப்படி இருக்குது, அந்த ஜனகராஜ் சார் கேரக்டர் அவ்வளோ பவர்ஃபுல், அப்பாவோட அந்த ஐயர் கேரக்டர் அவ்வளோ பவர்ஃபுல். அதில் வந்து
முக்கியமான சீனே என்னன்னா, அவரை வந்து பயந்தூரியாக காட்ட மாட்டாங்க. எதுக்கு வம்பு, ஓரமாக நிற்கலாமே, பேசக்கூட மாட்டார் அதிகமாக. ஏதோ அவரை கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவார், இல்லைன்னா ஒன்றும் பேச மாட்டார் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு ஆள். ஆமா. போலீஸ் சட்டையை பிடிச்சி கேட்கும்போது அவர் தட் இஸ் வாட் ஹி மீன்ஸ் டு சே. எனக்கு எங்கேருந்து தான் தைரியம் வந்ததோ தெரியல, நான் ஒரு வார்த்தை பேசலை உங்களை பற்றின்னு. ஸோ ஹி இஸ் ஸோ ப்ரவுடு தட் நீ நாயக்கர்னு வந்துட்டா எனக்கு கூட அது தைரியம் வந்துடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சி அது. அதெல்லாம் அப்புறம் தான் அது புரிஞ்சுது. அது இட்ஸ் ஃபென்டாஸ்டிக் சார். அது வந்து அப்பாவுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் கேரக்டர் அது. அந்த படம் இன்னி வரைக்கும் அந்த படத்தை வந்து சொல்லாதவங்களே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு படம் வெளுநாயக்கர். அந்த நாயகன் படம் உண்மையிலே வந்து அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். நிறைய படங்கள் ரொம்ப முக்கியமான படம். எனக்கு அதான் சொன்னேன், பசி எனக்கு ரொம்ப பிடிக்கும், சிந்து பைரவி ரொம்ப பிடிக்கும், ஜெயபாரதி டைரக்டர் பேர் பண்ண குடிசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரீசன்ட் டைம்ஸாக தான் பார்த்தேன். குடிசை வந்து இப்போ நான் அப்போவே பார்த்ததெல்லாம் இல்லை. ரீசன்ட் டைம்ஸில் நான் கொஞ்சம் அப்பாவோட பழைய படங்கள்லாம் அலசி என்னெல்லாம் வேறு என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு பார்க்கும்போது குடிசை பார்க்க முடிஞ்சுது. அது ஒரு வேறு ஜானர் படம் அது. ஆமாம். ஸோ அந்த மாதிரியான படம் அது. இப்போ உள்ள கொட்டுக்காளி மாதிரி படம் நம்ம வச்சுக்கலாம் இல்லையா, நம்ம விசா அந்த மாதிரி. அப்போ அவங்க இப்போ தேவ் ட்ரைட் இட். எஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். புன்னகை மன்னன் ரொம்ப பிடிக்கும். அவேஷன்மிகு ரொம்ப பிடிக்கும். மைக்கேல் மதன காமராஜர் பிடிக்காத ஆளே கிடையாது. அந்த மாதிரி கௌரி கல்யாணம் படம், அதில் மாம்பழம் குச்சலராக வந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸு. என்னோட ஆல் டைம் ஃபேவரட் வந்து எனக்கு வந்து இந்த இது பசி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதோட எழுத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். டயலாக்ஸ் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங் மூவி அது. அதில் ஒரு சில டயலாக்லாம் நம்ம இப்போ கேட்டு அதோட அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டோன்னா அது பயங்கரமான படம் அது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஓகே. அப்பா கிட்ட கற்றுக்கிட்ட சில விஷயங்கள், ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் வந்து அப்பா சொல்கிற ஏதாவது ஒரு அட்வைஸோ இல்லை நீங்கள் அப்பா அட்வைஸே பண்ண மாட்டார், அது பிடிக்காது மோஸ்ட்லி. பட் இருந்தாலும் அப்பா கிட்ட இருந்து கற்றுக்கிற சில விஷயங்கள் லைஃப்லையா இருக்கட்டும், என்னுடைய ஜேர்னிலையா இருக்கட்டும், நம்ம பேஷன் நோக்கி ஓடுற அந்த ஒரு ஓட்டத்துலேயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து எனக்கு அது நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு இப்போ ரியலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எப்போவுமே அது இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? அதாவது எனக்கு வந்து அப்பா ஷூட்டிங்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும் அவருக்கு. சார் அவர் காலம்புரை அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இப்போ நான் சொல்கிறது ஒரு 8-9 months பிஃபோர் காலம்புரை 5 மணிக்கு எழுந்து கொஞ்சம் சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நாங்கள் கொண்டு வந்தோம். டாக்டர்ஸ் அட்வைஸில் தான் கொண்டு வந்தோம். ஒரு 6 grams மேலே இனிமேல் சால்ட்டு சேர்த்துக்க வேண்டாம். அது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக சால்ட்டு. எங்கள் அப்பாவுக்கு டயபெட்டிக் கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது, பிபி கிடையாது, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால தான் வந்து அந்த பைபாஸை வந்து இப்படி ஈஸியாக, ஏன்னா இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்து ஒரு சர்ஜரி பண்ணணுன்னா அதுவும் நான் சொல்கிறேன் 2005. ஓகே. ஸோ ஒன்றுமே கிடையாது. இன்னி வரைக்கும் அப்பாவுக்கு அதெல்லாம் கிடையாது. சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் எதுவுமே கிடையாது. ஸோ காலம்பரை அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்துட்டோம். காலம்பரை ஷூட்டிங்னா எழுந்து உடனே டிஃபன் பாக்ஸ் எடுத்து, நாங்கள் வெளியில் போனால் நம்ம எவ்வளோ சாப்பிடுவோம் தெரியாது. இன்னொன்று அவருக்கு எப்போதுமே வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு போகிறது பிடிக்கும். அவர் வாட்டி எழுந்துருப்பாடு. அம்மாவுக்குலாம் வெயிட்டே பண்ண மாட்டார். கடன் பாலை வச்சு ஒரு காஃபியை ஃப்ளாஸ்கில் எடுத்து ஃபில் பண்ணி, அதுக்கப்புறம் இட்லி ரெடி பண்ணி அப்புறம் அவர் கூட ஆனந்த் இருப்பார் இல்லையா, அவருக்கு ரெண்டு பேருக்கும் சேர்த்து எல்லாம் இட்லியும் ரெடி பண்ணி உடனே ஆனந்தும் வந்துடுவான். ஆனந்த் அது மிளகாப்பொடி தடவை எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பேக் பண்ணி டக் 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 டக்னு அந்த ஷூட்டிங் போகிறதுக்கு வெக்கேஷன் போகிற மாதிரி போவார் சார். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இப்படி ஒரு யாராவது இப்படி வேலை காலம்புற கிளம்பி போய் பார்க்க முடியுமா? சாட்டர்டே சண்டேன்னு ஏன்னா சாட்டர்டே சண்டே எப்போ வரும் அப்படின்னு இருப்போம். இவருக்கு இருக்கிற எக்ஸைட்மெண்ட்டு. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்படி நம்மளும் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. அந்த எக்ஸைட்மெண்ட் நமக்கு இருக்குது. ஆனால் போகிறதுக்கான ஷூட்டிங் வரணும். அது சொல்கிறேன் நான். வரும். அப்பாவுடைய ஆசீர்வாதம், எங்கள் எல்லாருடைய அன்பு நிச்சயமாக உங்களை அடுத்தடுத்து நல்ல இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஆசை எங்களுக்கும் இருக்குது. ஸோ நிச்சயமாக அப்பா ஒரு இடத்துல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, நான் நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது என் உயிர் போயிடணும், அதுதான் எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு. அது பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எப்படி? ஆக்சுவலாக அந்த ஃபங்க்ஷனில் நானும் இருந்தேன். அப்பாவுக்கு வந்து அவர் நடித்த படங்களில் இருக்கிற ஒரு தொகுப்பாக எடுத்து ஃபோட்டோ ஒருத்தர் ரொம்ப அழகாக வரைஞ்சிருந்தார். பேர் நான் மறந்துட்டேன். ஸோ அவ்வளோ அழகாக அது வரைஞ்சிருந்தார். ஸோ அதை சொல்லும்போது நானும் அந்த இடத்துல இருந்தேன். ஆக்சுவலி நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது தவறணும்னு சொல்லியிருந்தார். பட் ஆக்சுவலி அவர் டப்பிங் பேசிட்டு ஒரு 2 நாளுக்கு அப்புறம் அந்த சண்டே தாண்டினா மண்டே எங்கள் அப்பாவுக்கு ஷூட்டிங். அந்த சாட்டர்டே நைட் அப்பா இது பண்ணது. ஸோ
மேபி சாட்டர்டே நைட் அப்பாவுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா அவர் ஆசை நிறைவேறிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இதை நான் சொல்கிறேன், அவரோட ஆசை நிறைவேறாத ஆசை அப்படின்னா இதை வேணால் சொல்லுவேன் நான். ஓகே. ஏன்னா என்னை பற்றின கவலை அவருக்கு இருந்தாலும் அது நடந்துருங்கிறது அவருக்கு தெரியும். எவ்வளோ வருஷம் எல்லோரும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க போகிறாங்க, அது தெரியும், நடக்கும் தெரியும். நம்ம இருக்கும்போது நடந்தால் நல்லா இருக்குமேங்கிற ஒரு ஆசை தான். எப்படியும் நல்ல படங்கள் பண்ண போகிறான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் அவருக்கு. ஸோ நிறைவேறாத ஆசைன்னா இதுதான். நடிக்கும்போதே அவர் உயிர் தப்பிருந்தாருன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னாரு. திஸ் மேன் ஹஸ் லிவ்ட் ஹிஸ் லைஃப் டு தி ஃபுல்லெஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்களா? எஸ் எஸ், நோ டவுட், நோ டவுட். என்னை வச்சு நீங்கள் வந்து அவரோட லைஃப்பை வந்து இது பண்ணக்கூடாது. ஸோ இந்த கல்யாணமும் இந்த இதுவும் அது எப்போ வேணால் அது அமையும், அது கிடையாது. அவரோட பர்சனல் லைஃப்பை நீங்கள் யோசித்து பார்க்கணும். அதுவும் எனக்கு கடைசியாக விமானப்படை வந்து தேசிய கொடியோடு அந்த இதை போத்தும்போது இதுக்கு மேலே என்ன ஒரு ராஜா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு வந்துச்சு. ஸோ எஸ், ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். எங்கே வருத்தம்னா எங்கள் கூட இல்லையே, நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கணுமே, அதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கணுங்கிற ஒரு இப்போ என்ன அவசரங்கிற அந்த ஒரு கேள்வி தான். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய இந்த சூழலில், இந்த சுச்சுவேஷனில் எல்லாருக்கும் ரெஸ்பெக்டபுளாக இருக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அப்பா மேலே அன்பு கொண்டவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த எல்லாமே எங்களுக்காக நீங்கள் பகிர்ந்துக்கிட்டது தட் ஷோஸ் ஹவு மச் யூ ரெஸ்பெக்ட் அப்பா ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி மேலே இருக்கிற அன்பு வச்சுருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும். ஸோ ஃபைனலி நீங்கள் ஏதாவது இந்த இடத்துல சொல்ல நினைக்கிற விஷயங்கள் தாராளமாக நான் ஆக்சுவலி இது ஃபைனலாக முதல்ல சொல்லியிருக்கணும். நான் சொல்ல வேண்டியது வந்து நன்றி. ஏன்னா மீடியா அண்டு பத்திரிகை மீடியாவும் சேர்ந்து அவ்வளவு கவர் பண்ணீங்க, அவ்வளவு சப்போர்ட் பண்ணீங்க. கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்தா அப்பா இவ்வளோ பேர் இருக்காங்க நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உண்மையிலே கொடுத்தீங்க. இங்கே வந்து உங்களுக்கு தெரியும், யார் ஐஸ் போட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் எவ்வளவு துயரத்தில் இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். மனசால சொல்கிறேன் நான். நீங்கள்லாம் இருக்கும்போது இட் வாஸ் லைக் கிரேட் சப்போர்ட் அண்ட் எந்த இடையூறுமே இல்லை. நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்பேஸையும் யூ கேவ் அஸ். அது பெரிய ஒரு விஷயம். அது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி ஃபார் இட். ஒரு நண்பர், அவர் எந்த மீடியான்னு கூட எனக்கு தெரியாது, இப்போ நான் சொல்கிறேன், அது சொல்கிறேன், எந்த மீடியான்னு தெரியாது. அவர் ஒரு 2 மினிட்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ளே இருக்கும்போது பிரதர் கொஞ்சம் எல்லோரும் ஃபேமிலிலாம் இருக்காங்க சாரின்னு அடுத்த செகண்ட் அவர் கோச்சிக்கிட்டு போகலங்க, அவர் புரிஞ்சுக்கிட்டு போனார். அதுதானே நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் மீடியா அண்டு நமக்குள்ளங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் அதுக்கு வந்து கோடான கோடி நன்றி மீடியாவுக்கு. அதே மாதிரி காவல்துறை வந்து டே அண்ட் நைட் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு ஈவன் நம்மளோட கவர்மெண்ட்டுக்கே நான் நன்றி சொல்லணும். அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் சென்னை கார்ப்பரேஷன், அது கிராஸ் ரூட் லெவல் ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் காலை தொட்டு கும்பிடணும், அவ்வளோ அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ரோட்டில் நாங்கள் போகும்போது மலர் தூவுறதும் அது திருப்பி வரத்துக்குள்ளே அதெல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு. யாருக்கும் எந்த இடையூறும் இல்லை. அதே மாதிரி பொதுமக்களே நான் சொல்கிறேன், நம்ம இங்கேருந்து அது வரைக்கும் பேரிகேட்ஸ் போட்டிருக்கோம், அவங்களால வேறு பின்பக்கமாக தான் போகணும். ரோட்டில் மொல்லமாக போகும்போது யாரும் கோவப்படாமல் வழி விட்டு சரி பெரிய மனுஷன் அவர் போனதுக்கப்புறம் போய்க்கலான்னு நான் போகும்போது இன்னும் பல பேருக்கு அந்த வண்டியில் யார் இருக்காங்கன்னு கூட தெரியாது. இப்படி பார்த்த உடனே ஆத்மா சாந்தி அடையணும்னு நெஞ்சில் கை வச்சுப்பாங்க. அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க வெளியில் ரோட்டில். அவங்க எல்லாருக்கும் சேர்த்து நான் வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.